வணக்கம் கிங்ஸ். ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஃபயர்வால்ஸ் இருக்கும், ஸ்விட்சஸ் இருக்கும், விண்டோஸ் சர்வர்ஸ், லினக்ஸ் சர்வர்ஸ், ஸோ வெப் சர்வர்ஸ், டேட்டா பேசஸ், இந்த மாதிரி நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும். பட் இப்போ இதில் எதுலையா ஒன்று பிரச்சனை அப்படின்னா நமக்கு எப்படி தெரியும் அந்த பிரச்சனை? ஸோ இப்போ யாராவது அந்த சர்வீஸ் ஆக்சஸ் பண்ணுறவங்க அதை செக் பண்ணி பார்க்கும்போது ஒர்க் ஆகாமல் இருந்துச்சுன்னா நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்விட்ச் இருக்குது, அந்த ஸ்விட்சில் ஒரே ஒரு போர்ட் மட்டும் ஒர்க் ஆகலை அப்படின்னா அந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு இன்டர்நெட்டோ டேட்டாவோ ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இல்லை நம்ம அதை கண்டுபிடிப்போம், அதில் என்ன ரூட் காசு ஏன் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி அனலைஸ் பண்ணி அந்த ஸ்விட்சில் தான் ப்ராப்ளம்ன்ற ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதனால நிறைய டைம் டிலே இருக்கும். பட் இப்போ இது இங்கனுக்குள்ள நம்ம இந்த ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்ல ஒரு மானிட்டரிங் டூல் வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த மானிட்டரிங் டூல் வழியாவே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த சுவிட்சில் பிரச்சனை, இந்த போர்ட்டில் பிரச்சனை அப்படிங்கிறது. ஸோ இதனால என்ன நடக்கும்னா நம்ம ப்ரியாரிட்டி பண்ணி நம்ம அந்த இஷ்யூ சீக்கிரமாக ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நமக்கு எங்கே பிரச்சனை தெரிஞ்சிடும், ஸோ உடனே அந்த இஷ்யூ என்னன்னு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், இல்லை ஆல்டர்னேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இப்போ மானிட்டரிங் டூல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ப்ரொமித்தியஸ் இருக்குது, ஸ்ப்ளங்க் இருக்குது, ஸோ நிறையா இருக்குது. பட் இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Zabbix அப்படிங்கிற ஒரு ஓப்பன் சோர்ஸ் மானிட்டரிங் டூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த Zabbix வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபயர்வால், ஸ்விட்சஸ், விண்டோஸ் சர்வர், லினக்ஸ் சர்வர், ஸோ டேட்டா பேசஸ், வெப் அப்ளிகேஷன், இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் மானிட்டர் பண்ணலாம். இது ஓப்பன் சோர்ஸாகவும் இருக்குது அண்ட் க்ளவுட்லேயும் அவைலபிளாக இருக்குது. க்ளவுடில் நம்ம பே பண்ணி வாங்கிக்கணும். பட் இந்த ஓப்பன் சோர்ஸ் ஆன் ப்ரெமில் நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய Zabbix சர்வர் நிறைய லினக்ஸ் ஃப்ளேவர்ஸில் இன்ஸ்டால் பண்ணலாம். பட் Zabbix சர்வரை விண்டோஸ் பிளாட்ஃபார்மில் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஐ மீன் சர்வராக தான் சொல்கிறேன். பட் நீங்கள் கிளைண்ட்டை Zabbix சர்வரில் மானிட்டர் பண்ணிக்கலாம். Zabbix சர்வரை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம லினக்ஸ் தேவை அதோட ரெக்குயர்மெண்ட்டில். இப்போது Zabbix சர்வர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற நான் ஒரு சின்ன உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போது Zabbixல ஏஜென்ட் பேஸ்டு இருக்குது, SNMP பேஸ்டு இருக்குது, HTTP மெத்தட் அப்படிங்கிற இந்த 3 மேஜர் டைப் இருக்குது. இன்னும் நிறைய காம்பனன்ட்ஸ், இன்னும் நிறைய விதத்தில் நம்ம மானிட்டரிங் பண்ணலாம். பட் இந்த 3 தான் மேஜராக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த SNMP பேஸ்டு ஏஜென்ட் பேஸ்ட்னா என்ன அப்படின்னா, ஏஜென்ட் பேஸில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, அதாவது விண்டோஸ், லினக்ஸ், இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏஜென்ட்டை இன்ஸ்டால் பண்ணி அந்த ஏஜென்ட் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட மெட்ரிக்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணும். ஸோ அதில் இருக்கிற சர்வீசஸ், டிஸ்க் யூட்டிலைசேஷன், ரேம் யூட்டிலைசேஷன், டேட்டா பேஸ் இருந்தால் அந்த டேட்டா பேஸோட ஸ்டேட்டஸ் என்ன, அது எல்லாத்தையும் அந்த ஏஜென்ட் மெட்ரிக்லாம் கலெக்ட் பண்ணி அதனோட Zabbix சர்வருக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே அந்த ஏஜென்ட் நமக்கு நம்ம Zabbix சர்வருக்கு அனுப்பிடும். அங்கேருந்து நமக்கு இமெயிலாவோ இல்லை சேட்லேயோ இல்லை டேஷ்போர்ட்லேயோ நம்ம அந்த என்ன அலர்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்து ஆக்ஷன் எடுத்துக்கணும். இப்போ SNMP பேஸ்டில் இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை, இப்போ ஒரு ஸ்விட்சோ ஒரு ஃபயர்வாலோ அப்படி இருக்குது அப்படின்னா நம்ம அதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்காது. அங்கே SNMP அப்படிங்கிற ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணால் அந்த ஸ்விட்சில் நம்ம SNMP கான்ஃபிகர் பண்ணிவிட்டு அந்த SNMP மூலமாக அந்த SNMP என்ன பண்ணணும்னா அந்த ஸ்விட்சோட டேட்டா எல்லாத்தையும் Zabbix பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை அதை ட்ரிகர் பண்ணி நம்ம காட்டிடும். இப்போ பிரச்சனைனா மட்டும்தான் இந்த எல்லாமே நமக்கு அனுப்புமா அப்படின்னா கிடையாது. ஸோ மொத்தமாகவே அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் பிரச்சனைனா அது Zabbix சர்வரில் நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்வர் 50% CPU யூட்டிலைசேஷன் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த 50% யூட்டிலைசேஷனையும் அது அனுப்பிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம Zabbixல என்ன பண்ணுவோம், இது 60% போனால் எனக்கு அலர்ட் பண்ணு அப்படின்னு நம்ம எழுதிடுவோம் ஒரு ரூலு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இங்கே அது 60% போயிருச்சு அப்படின்ற டேட்டா Zabbix ஏஜென்ட் Zabbix சர்வருக்கு அனுப்பும். Zabbix சர்வர் 60% போயிருச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டேஷ்போர்டில் இல்லை மெயிலில் நமக்கு தெரியும். ஸோ இப்படி தான் இந்த கான்செப்டில் தான் Zabbix சர்வர் ஒர்க் ஆகுது. அண்ட் இதே கான்செப்டில் தான் SNMPலேயும் நடக்கும். ஸோ இப்போ 10 போர்ட் ஸ்விட்சில் இருக்குது, 12 போர்ட் இருக்குன்னா அந்த 12 போர்ட்டோட ஸ்டேட்டஸையும் அதை அனுப்பிக்கிட்டே இருக்கும். இது நடந்தால் நீ எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம Zabbix சர்வரில் நம்ம ரூல் இருக்கும். ஸோ நம்ம மேனுவலாக எந்த ரூலையும் எழுத தேவையில்ல. அதில் நிறைய டெம்ப்ளேட்ஸ்ன்ற கான்செப்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம போக இது எல்லாத்தையுமே அப்படியே ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணிடலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி Zabbix சர்வருக்கு நம்ம ஒரு லினக்ஸ் ஃப்ளேவர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். விண்டோஸ் ஃப்ளேவரில் நம்ம Zabbix சர்வர் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு Ubuntu OS போட்டிருக்கேன்.
அந்த உபுண்டு ஓஎஸில் ஆப்ட் அப்டேட் அண்ட் ஆப்ட் அப்கிரேட் பண்ணி இப்போ ரீபூட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் அதை ரன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஹாபிக்ஸ் இதுலேயே வந்து உங்களுக்கு தெளிவான ஒரு இன்ஸ்டலேஷன்ஸ் இது கொடுத்துருவாங்க. நானும் இந்த கமெண்ட் வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு அந்த கமெண்டே வந்து டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தையும் போடுறேன். ஸோ நம்ம இப்போ இந்த கமெண்ட்லாம் யூஸ் பண்ணி அப்படியே வந்து Zabbix சர்வர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து Zabbix சர்வருக்குன்னு ஒரு ரெபாசிட்டரி இருக்குது. அந்த ரெபாசிட்டரி கான்ஃபிகரேட்டராக ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த கான்ஃபிகரேட்டர் மூலமாக நம்ம Zabbixக்கு தேவையான எல்லா காம்பனன்ட்ஸும் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இப்போ இது ரன் ஆகிக்கிட்டு இருக்கோம் அந்த ஆப்ட் அப்டேட். ஸோ இப்போ Zabbix சர்வரில் பார்த்தீங்கன்னா 4 முக்கியமான காம்பனன்ட் இருக்குது. ஸோ என்னென்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், PHP, டேட்டாபேஸ் அண்டு வந்து வெப் சர்வர். ஸோ இப்போ டேட்டாபேஸ் வந்து MySQL இல்லை வந்து PostgreSQL எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். PHP கண்டிப்பாக இன்ஸ்டால் ஆகிருக்கணும். PHPயில் தான் வந்து Zabbixே இருக்காது, அதனால் வந்து PHP கண்டிப்பாக இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் முன்னாடியே சொல்லியாச்சு, ஏதோ ஒரு Linux ஃப்ளேவர். அண்ட் வெப் சர்வர் பார்த்தீங்கன்னா Nginx அல்லது Apache எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறது டிஃபால்ட்டாக Apache தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம், அதனால் வந்து Apache அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆப்ட் அப்டேட் ரன் ஆகிறதுக்கு ஒரு 10 minutes ஆகும்னு நினைக்கிறேன். அது நம்ம இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம ஆப்ட் அப்டேட் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இந்த Zabbixோட காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். MySQL அண்ட் PHP அண்ட் Apache. ஸோ Zabbix ஏஜென்ட்டும் சேர்த்து இன்ஸ்டால் பண்ணிப்போம். இதை நான் உங்களுக்கு என்னன்றதை நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடலாம். இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 minutes அது எடுத்துக்கிறோம் அது. ஸோ அதில் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. அரௌண்ட் இது வந்து ஒரு 5 minutes கிட்ட எடுத்துக்கிச்சு. இப்போ வந்து MariaDB சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். MariaDBங்கிறது MySQLம் ஸோ மொரோவர் சேம் தான். ஓகே, அடுத்து இது ஒரு 3 minutes கிட்ட எடுத்துக்கிறோம். வெயிட் பண்ணுவோம். ஓகே, இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போது அப்படியே MySQLக்குள்ளே லாகின் பண்ணுவோம். ஓகே, லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ணிட்டு இந்த கொரி எல்லாத்தையும் அப்படியே ஒன் பை ஒன்னாக ரன் பண்ணலாம். இப்போ இந்த கொரி எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து ஒரு Zabbixக்காக ஒரு டேட்டாபேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் Zabbixன்ற நேமில். அண்டு வந்து Zabbix யூசர் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் Zabbixன்ற நேமில். அதுக்கு வந்து பாஸ்வேர்ட் நம்ம செட் பண்ணிக்கிறோம். அண்டு வந்து அந்த டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணதுக்கு இந்த Zabbixன்ற யூசருக்கு ஃபுல் ப்ரிவிலேஜ் கொடுக்குறோம். ஸோ இது 3 கொரி ரன் பண்ணியாச்சு. அண்ட் இந்த 4வது கொரி எதுக்காகனா, நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி Zabbixலேயே அந்த ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து உள்ள டேட்டாபேஸ்க்குள்ளே இருக்க டேபிள்லாம் அதுவாக க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் நடக்கக்கூடாதுன்றதுனி இந்த கமெண்ட் கொடுக்குறோம். ஓகே, இங்கே நான் வந்து பாஸ்வேர்டு மட்டும் ஸோ இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த ஸ்கிரிப்ட் வந்து நம்ம டேட்டாபேஸ்க்குள்ளே வந்து டேபிள்ஸ் எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணிடும். ஸோ இதுவும் வந்து ஒரு 5 minutes கிட்ட டைம் எடுத்துக்கிறோம். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ அந்த ஸ்கிரிப்டை ரன் ஆகி முடிச்சிருச்சு. சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் வந்து MySQLக்குள்ளே லாகின் பண்ணி என்ன பண்ணணும்னா, அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுக்காக ஒன்று பண்ணியிருந்தோம் இல்லையா, 1ன்னு போட்டு அதை வந்து மறுபடியும் வந்து 0ன்னு மாற்றி விட்டுறணும். ஸோ அவ்வளோதான். ஓகே, இப்போது இந்த Zabbix சர்வருக்காக நம்ம க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை வந்து இந்த டிபியோட பாஸ்வேர்டை இந்த Zabbix சர்வர் கான்ஃபிகரேஷனில் போய் நம்ம வந்து ஆட் பண்ணணும். இங்கே வந்து டிபி பாஸ்வேர்டுன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்துடும் நானோ எடிட்டரில். ஸோ இங்கே போய்ட்டு நம்ம அந்த டிபி பாஸ்வேர்டை வந்து கொடுக்கணும், நம்ம க்ரியேட் பண்ண டிபி பாஸ்வேர்டை. ஓகே, ஜஸ்ட்டு இதை மட்டும் கொடுத்துட்டு சேவ் பண்ணால் போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. அண்ட் இப்போ நம்ம எல்லா சர்வீஸையும் வந்து எனபிள் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஆகும், இப்போ எனபிள் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நம்ம நாளைக்கு இப்போது சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக எனபிள் கொடுக்குறோம். இப்போது ஒரு தடவை வந்து அந்த எல்லா சர்வீஸையும் Apache, Zabbix சர்வர், Zabbix ஏஜென்ட், ஸோ இது 3யுமே அப்படியே வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ 3ஓட ஸ்டேட்டஸும் அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா,
இப்போது அப்பாச்சி வந்து ரன்னிங்கில் இருக்குது, அந்த ஜாபிக் சர்வர் ரன்னிங்கில் இருக்குது, ஜாபிக் ஏஜென்ட்டும் ரன்னிங்கில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ எல்லாமே ரன்னிங்கில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது நம்ம அப்படின்னா, நம்ம ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி நம்மளோட விஎம்ஐபியை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ என்னோட விஎம்ஐபி இங்கே வந்து 213. ஓகே, ஓகே, நம்ம IP/Zabbix அப்படின்றத மட்டும் போடணும். ஸோ இது போட்டால் தான் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். வெறும் ஐபி மட்டும் போட்டிங்கன்னா உங்களோட அப்பாச்சி பேஜ் மட்டும்தான் காட்டும், மற்ற எதுவுமே காட்டாது. ஸோ /Zabbixன்றது போடணும். ஓகே, இப்போ Zabbix 7.2 வந்துருச்சு. இப்போ நம்ம அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ எல்லாமே வந்து இங்கே வந்து அதுவே செக்லிஸ்ட் பண்ணிடும் இது எல்லாமே இருக்கா அப்படின்னு. ஸோ எல்லாமே நம்மக்கிட்ட கரெக்டாக இருக்குது. அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துலாம். இப்போது இங்கே வந்து நம்ம Zabbixக்கு அங்கே கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா, அதை வந்து இங்கேயும் ஒரு போடுற மாதிரி இருக்கும், அந்த டேட்டா பேஸோட பாஸ்வேர்டு. ஸோ அப்படியே காப்பி பண்ணி இங்கே ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படியே கொடுத்துடலாம். இப்போ Zabbix சர்வருக்குன்னு ஒரு நேம் வைக்கணும். நான் அதே Zabbix சர்வர்னு வச்சுக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு டைம் ஜோனு, தீம் இதெல்லாம் வேணும்னா அப்படியே மாற்றிக்கோங்க. அண்ட் அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு Zabbix ஃப்ரண்ட். ஓகே, இப்போ வந்து டிஃபால்ட் யூசர் நேம் என்ன அப்படின்னா அட்மின் அண்ட் பாஸ்வேர்டு வந்து Zabbix. அவ்வளோதான். ஸோ இப்போ அவ்வளோதான், நம்ம வந்து Zabbix சர்வர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு Zabbix சர்வர் இஸ் நாட் ரன்னிங் அப்படின்னு வருது. அது நம்ம ரன்னிங்லாம் இருக்குது, ஃபால்ஸ் அலர்ட்டாக இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த டேஷ்போர்டை வந்து நம்மளோட நீடுக்காக நிறையா சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். அதில் வந்து எடிட் பண்ணி நிறைய சேஞ்சஸ் பண்ணி மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ Zabbixோட சர்வர் இன்ஸ்டலேஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம Zabbixோட பேனல்ஸ்லாம் என்ன, ஸோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம அப்படியே நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.